திருச்செந்தூரிலிருந்தே உன் பெயரை இப்பொழுது நான் உச்சரிக்கின்றேன். உனக்கான வெற்றி வேல் தேவைப்படுகின்றது என்று உன் வாழ்விற்கு வெற்றியை கொடுக்க உன்னை தேடி அனுப்பி வைத்திருக்கின்றேன். வாழ்க்கையின் மிக நெருக்கமான பயண கட்டத்தில் உன்னுடைய மனமானது பலவீனம் அடைந்திருந்தாலும் உன்னுடைய உள்ளத்தின் குரல் மட்டும் மிகவும் வலிமை நிறைந்ததாக இருக்கின்றது. அதற்காக அனுப்பப்பட்ட வேல்தான் இன்றைய தினம் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வெற்றி வேல். உன்னுடைய முழு வாழ்க்கையையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு புதிய தொடக்கம் இன்று உன் கரங்களில் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. நீ வாழ்ந்த காலம் வேதனைகளால் நிறைந்திருந்தாலும் இனி அதில் வெற்றியின் ஒளிதான் ஒலிக்கப் போகின்றது. தோல்விகளால் சோர்ந்து போயிருந்த உன் மனதை தேடி வெற்றியே இப்பொழுது வந்து சேரப்போகின்றது. சாதாரண திருப்பமாக உன் வாழ்க்கையின் வெற்றி இருக்க போவதில்லை. அது மிக பெரிய மாற்றமாக உன் வாழ்க்கையை வந்து அடைய போகின்றது. தோல்வி என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான ஆரம்பம் என்பதை உணர்த்தும் நேரம் இது. உன் வாழ்வில் ஏற்பட்ட அத்தனை தடைகளும் முழுமையாக நீங்கிவிட்டது. உன்னை பயத்தில் வைத்திருந்த அத்தனை நிமிடங்களும் மறைந்து விட்டது. இனி ஒரு பொழுதும் அந்த தடைகளும் தோல்வியும் பயமும் உன் வாழ்வில் திரும்ப வராது. ஏனென்றால் வெற்றி வேலை பெற்று புதிய வாசலுக்குள் உன் வாழ்க்கை இன்றைய தினம் நுழைந்திருக்கின்றது. இந்த வாசலை நீயே உன் கரங்களை கொண்டு திறந்து வெற்றி வாசனையோடு உள்ளே வரப்போகின்றாய். திருச்செந்தூரிலிருந்து நேரடியாக உனக்கான அருள் வாக்கை இப்பொழுது நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அங்கு உனக்காக திருப்புகழ் பாடப்பட்டுள்ளது. உன் பெயர் சொல்லி நந்தி எழுப்பப்பட்டுள்ளது. அதனால்தான் இப்பொழுது உன் வாழ்க்கை எழப்போகின்றது என்று சொல்கின்றேன். மிக பெரிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சமயம் இதுதான். என் மீது பக்தியை எந்த அளவிற்கு நீ வளர்த்து கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்விற்கான இன்பங்கள் உனக்கு கிடைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். வெளியே நின்றிருக்கும் அந்த அற்புத வாய்ப்பு இன்று உனக்காக உள்ளே வந்திருக்கின்றது. இது வெறும் பொருளாதார வெற்றி மட்டுமா? அப்படி அல்ல. உன் மனதை தெளிவாக்கக்கூடிய வெற்றியும், உன்னுடைய குடும்பத்தை உயர்த்தக்கூடிய வெற்றியும், உன்னுடைய கண்ணீரை சிரிப்பாக மாற்றக்கூடிய வெற்றியும். நீ தேடிய வேலை கிடைக்காமல் ஏங்கினாய். மீண்டும் மீண்டும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய், பதில்கள் வரவில்லை என்று. இன்று இறைவனுடைய இருதயத்தில் இருந்து நோக்கி வந்த சத்தங்கள் விண்ணை கடக்கக்கூடிய அளவிற்கு ஒளியை எழுப்பி உன் வாழ்க்கையின் சந்தோஷங்களாக வெற்றிகளாக உன்னை வந்து சேரும். என் அன்பு குழந்தையாகிய நீ இந்த 6 முகத்தினுடைய கதிரொளியை உன் வாழ்க்கையில் பரவப் போவதை நீ இப்பொழுது பார்க்க போகின்றாய். வேதனைக்கு எல்லாம் பதில் இப்பொழுது என்னால் எழுதப்பட்டு விட்டது. வேல் எழுந்து விட்டது. அது உனக்காக எழுந்திருக்கின்றது. தகுதியும் தர்மமும் பொருந்திய நல்ல வாய்ப்பு இது. நீ இதுவரை பார்த்த அனைத்து முட்டு போர்களும் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கின்றது. நீ எத்தனை தடைகளை எதிர்கொண்டாயோ அதைவிட அத்தனை வாய்ப்புகள் இனி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். தோல்வி உன்னால் அடையப்படவில்லை, அதை நீ கடந்து விட்டாய். வெற்றி உன்னை தேடி வருகின்றது என்பதுதான் உண்மை. அந்த வெற்றி விலை மதிப்பற்ற ஒரு அனுபவமாக உன்னுள் பரவிவிடும். நீ இப்பொழுது அதை வாழ்வாய். சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் வாழ்வாய். சுய நம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் சேர்ந்த ஒன்றுதான் வெற்றிக்கான அடிப்படை. இரண்டையும் நீ எப்பொழுதும் இழக்கவில்லை. இன்று அதற்காக தான் உன் அருள் நேரத்தை நீ பெற்றிருக்கின்றாய். உன் இரவில் நீ அழுத கதைகள் எத்தனை, அத்தனையும் இப்பொழுது சந்தோஷமாக உருமாறப் போகின்றது. அந்த சத்தம் உன் வாழ்வில் வெற்றி ஒளியை உனக்கு கேட்க வைக்கப் போகின்றது. நீ அனுபவித்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வலிகளையும் வேதனைகளையும் இந்த முருகன் நான் கண்டிருக்கின்றேன். இனி பசி இல்லை, ஏமாற்றம் இல்லை. வெற்றி மேடையில் நீதான் முதல் நபர். வாழ்க்கையில் நீ மாறிக்கொள்ள துவங்கிய தருணம் வெற்றியின் முதல் அடி. இந்த மாற்றம் முழுமையாக களத்தில் வந்து விட்டது. நீ உழைத்ததற்கான பயன்கள் இப்பொழுது முழுவதுமாக உன் கரங்களில் கிடைத்திருக்கின்றது. மின்னல் வேகத்தில் உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற மாற்றங்கள் எல்லாம் இந்த முருகனுடைய அருள் கொண்டு நிரம்பும். மலை போல கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றாய். அதை நான் என் கண் கொண்டு பார்த்திருக்கின்றேன். பனி போல உருகி ஓடக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் என் பாதத்தை வந்து அடைந்து விடும்.
வானவில்லை போன்ற அழகான அற்புதமான காட்சிகளுடன் கூடிய வாழ்க்கை உனக்கு இனி உதயமாகும். நல்ல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இனி நடக்கத்தான் போகின்றது. எப்படி முருகா இதெல்லாம் சாத்தியமானது என்று மனதிற்குள் நீ மிகுந்த அளவில் ஆச்சரியப்பட உள்ளாய். உன்னால் தானப்பா இதை செய்ய முடிந்தது முருகா என்று என்னுடைய பாதத்தை நீ சரணடைந்து உன் தலைமுறையையே நீ காத்தருளக்கூடிய அளவிற்கு என் மீதான நம்பிக்கை கோபுரம் போல உயர்ந்து நிற்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று என்னுடைய கோபுரத்தை பார்த்து எத்தனை முறை முருகா முருகா என்று அழைத்து வணங்கி இருக்கின்றாய். புண்ணியங்கள் கோடி உன் கணக்கில் சேர்ந்திருக்கின்றது. பாவங்கள் எல்லாம் பொடி பொடியாகி விட்டது. என்னுடைய கரம் உன் மீது அருள்மழையை என் நேரமும் பொழிந்து கொண்டே இருப்பதால் பாவங்கள் எல்லாம் கர்மங்கள் எல்லாம் அழிந்து போனது. என் பாதையை நோக்கி உன் கால்கள் பயணிக்க தொடங்கிவிட்டது. வெற்றிக்கான பாதைக்கு தான் அது வழியை காண்பிக்கும். முருகனை நாடி வந்தால் முன்னேற்றம் இல்லை என்ற பேச்சுக்கு இடமில்லை. முருகனை நாடி வந்தவர்கள் வாழ்வில் முன்னேறுவது உறுதி. முருகனை நாடி வந்தவர்கள் அவர்களுடைய வழிகளை தீர்த்து கொள்வது உறுதி. முருகனை நாடி வந்தவர்கள் அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது உறுதி. முருகனை நாடி வந்தவர்கள் அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வது உறுதி. முருகனை நாடி வந்தவர்கள் ஒரு பொழுதும் கீழே விழுந்ததாக சரித்திரமே இல்லை. மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நான் நற்பலன்களை கொடுத்து கோபுர உச்சத்தில் அமர வைத்து உங்கள் வாழ்க்கையை நான் அழகுபடுத்தி பார்ப்பேன். என்னால் உனக்கு சோதனைகள் கொடுக்கப்பட்டால் அந்த சோதனை உன்னை மேலே தூக்கி உயர்வாக பிறர் மத்தியில் கம்பீரமாக அமர வைப்பதற்காகத்தானே தவிர ஒரு பொழுதும் பிறர் மத்தியில் உன்னை கீழ்த்தள்ளுவதற்காக அல்ல. இதை நீ புரிந்து வைத்து அத்தனை நிகழ்வுகளையும் மனமாற ஏற்றுக்கொண்டு முருகா நீ போதும் என்று இருந்தால் போதும், உன் வாழ்க்கை எல்லா வளங்களையும் சந்தோஷங்களையும் பெறும். வெற்றி நிச்சயம் என் குழந்தையே. எதற்காகவும் கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்காதே. இனி உன் வாழ்க்கை சந்தோஷத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டது. உன் மன வலிகள் வேதனைகள் அத்தனையும் மாயமாகிவிடும். உள்ள பூரிப்போடு என்னை நீ வணங்குவாய். 6 தீபங்களை ஏற்றி என்னை வழிபடி இந்த ஆறுமுகன் உனக்கு அருள் பொழிய ஆரம்பித்து விட்டேன். மேலும் மேலும் இன்பத்தையும் வளர்ச்சியையும் உன் வாழ்வில் நீ கண்டு கொண்டே இருப்பாய். என் அருள் உன் வாழ்வை ஓங்கி வளர்ந்து வளமடைய செய்யும். நல்லது நடக்கும்.